இது குறித்து இன்னும் ஆழமா பேச தொடர்ச்சியா இதே களத்துல போராடிட்டு இருக்க செயல்பட்டு வர தோழர் பொது கல்விக்கான மாநில மேடை தலைவர் தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். நீலம் பண்பாட்டு மையம், நீலம் மாணவர் இயக்கம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் நீட் ஒழிப்பு இந்திய கல்வி காக்கின்ற இந்த போராட்டத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட இந்த போராட்டத்தில் பங்கேற்று இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் ஜெய் பீம், லால் சலாம். 1927 ஜூலை மாதம் 27ஆம் தேதி பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல பாம்பே யூனிவர்சிட்டி பில், பம்பாய் பல்கலைக்கழக மசோதா, அந்த மசோதா மீது நடக்கக்கூடிய விவாதம். அந்த விவாதத்திலே பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இவ்வாறு பேசுகிறார்: தேர்வும் கல்வியும் வெவ்வேறானது, ஆனால் அவர்கள் கல்வியின் தரத்தை உயர்த்துகிறோம் என்ற பெயரில் இதுவரை பல்கலைக்கழக வளாகத்திற்குள் கால் வைக்க முடியாமல், உள்ளே நுழைய முடியாமல் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் இனி என்றுமே உள்ளே நுழைய முடியாத அளவு தேர்வுகளை மிகவும் கடினமாக்கி விடுகின்றனர். அவருடைய ஆங்கில சொற்களே இவ்வாறு இருக்கிறது: எக்ஸாமினேஷன் is something quite different from education, but in the name of raising the standard of education, they are making the examination so impossible and so severe that the backward communities, which have hitherto not had the chance of entering the portals of university, are absolutely kept out. 1977 பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எதை சொன்னார்களோ அது அப்படியே நீட்டுக்கு பொருந்தும். நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்றுதான்: இதுவரை கல்லூரி வளாகங்களுக்குள் வர முடியாதவர்களை இனி என்றுமே வர முடியாத அளவிற்கு ஒரு தேர்வை கொண்டு வருகிறான் என்று சொன்னால் அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இவ்வளவுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற சவால். இங்க பள்ளி கல்வியில மேல்நிலை பள்ளி கல்வி முடித்து மருத்துவத்திற்கு வருகிறார்கள். மருத்துவத்தை படிக்க வரக்கூடியவர்கள் மருத்துவத்தை நன்றாக படிக்க வேண்டும். எனவே மருத்துவத்துறையிலே அவர்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். அங்கே கேட்கப்படும் வேதியியலுக்கும் உயிரியலுக்கும் இயற்பியலுக்கும் அவர்களுக்கு புரிதல் இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கம் என்று சொன்னால், நீங்கள் மேல்நிலை பள்ளி கல்வியில +1 +2 ஜூன் மாதத்தில் இருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் நிரந்தர பணியிடத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியரை கொடுக்கணும். பிஜி பிசிக்ஸ், பிஜி கெமிஸ்ட்ரி, பிஜி பயாலஜி பெர்மனன்ட் போஸ்டில் இருக்கணும். நீங்க மாணவர்கள் நன்றாக படிக்கணும் நினைத்தா ஆய்வு கூடத்துல லேப் டெமான்ஸ்ட்ரேட்டனும். லேப் டெமான்ஸ்ட்ரேட்டர்ன்றது டீச்சர் போஸ்ட் தான், டீச்சருக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் தான். லேப்ல ஒரு ஆய்வக உதவியாளர் இருக்கணும், லேப் அசிஸ்டன்ட் இருக்கணும். பள்ளிக்கூடங்கள் மிகவும் திறம்பட செயல்படுவதற்கு தேவையான கட்டமைப்பு இருக்கணும். மாணவர்களை இயற்பியல் படிக்கிறவங்களை பக்கத்தில் இருக்கிற லேத் கம்பெனிக்கு போக சொல்லுங்க. அந்த மிஷின் எப்படி செயல்படுதுன்னு பார்க்க சொல்லுங்க. தான் படித்த இயற்பியல் பாடத்தில் படித்ததற்கும் இதற்கும் தான் புரிந்து கொண்டதற்கும் ஒரு கட்டுரை எழுத சொல்லுங்க. அவருடைய அப்சர்வேஷனை, அவருடைய இன்ஃபரன்ஸ் எழுத சொல்லுங்க. அதுதானே அவருடைய ஆர்வத்தை காட்டும். வேதியியல் படிக்கிற உயிரியல் படிக்கிற மாணவர்களை டயக்னாஸ்டிக் சென்டர் போக சொல்லுங்க. நான் வொகேஷனல் ஸ்கில்லிங்க பத்தி பேசல, நான் தொழிலை கத்துக்கோன்னு சொல்லல, அப்சர்வ் பண்ண சொல்றேன். பார்த்து உணர்ந்து அறிந்து கொள்வது. எப்படி ரத்தத்தை பரிசோதிக்கிறார்கள், என்ன கருவியை பாரு, நீ படிச்சிய ஒப்பிடு, அந்த இன்ஃபரன்ஸ்க்கு ஒரு மார்க் கொடு. தாவரியல் படிக்கிற மாணவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காக்கு போக சொல்லுங்க. ஊர்ல பூங்காவே இல்லையா, மரமே இல்லையா? ஒரு மரத்துல இலைகள் 4 இருக்க, 5 இருக்க, 2 இருக்க, வித்தியாசம் இல்ல. படிச்சதுக்கும் அந்த இலைக்கும் வித்தியாசத்தை பார்க்க சொல்லுங்க. இதற்கு பேரு கல்வியை வலுப்படுத்துதல். அதைத்தான் அம்பேத்கர் சொல்றாரு, நான் கல்வியை வலுப்படுத்த சொல்றேன்.
நான் கல்வியை கேட்கிறேன். ஆனா நம்ம கல்வியாளர்கள் கல்வியை கொடுக்காம தேர்வுகளை கடினமாக்குறாங்கடா என்று சொன்னார். நீ கல்வியை வலுவாக எங்க ஒரு காலத்துல தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே எம்பிபிஎஸ் டாக்டர் பார்த்தாருங்க. இன்னைக்கு வாயில பல்லுக்கு ஒரு டாக்டருங்க, நாக்குக்கு ஒரு டாக்டருங்க. அப்ப இன்னும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பொது ஆசிரியர் வச்சிட்டு இருக்கிற 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் மொழிக்கு தனியா, உடற்பயிற்சிக்கு தனியா, கணினிக்கு தனியா ஆசிரியர் வேண்டாமா? எனவே பள்ளி கல்வியை வலுப்படுத்துவதற்கு பதிலாக இவர்கள் நீட்டை ஏன் நுழைத்தார்கள்? அதுதான். அது ஒன்றை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். ஏன்னா 2016 இருந்து இதை பற்றி பேசியாச்சு. திரும்ப 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 பேசுவதற்கு ஒன்றுமே கிடையாது. நிறைய எழுதியாச்சு. ஒரே அரசியல் தான். நீட்டு எதுக்கு கொண்டு வந்ததா சொன்னாங்க? 2 தான். எல்லாரும் என்ன கேட்கிறாங்க? டெல்லியில தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய சொல்கிறார்கள். இர்ரெகுலாரிட்டியை சரி பண்ண சொல்றாங்க. ஃபேர் நீட் கேட்கிறாங்க, பேன் நீட் கேட்கல. இது முதலாளிகளோட இன்டர்பிரேஷன். டொனால்ட் ட்ரம்ப் அப்படி இன்டர்பிரேட் பண்ண சொல்லி திரு நரேந்திர மோடிக்கு சொல்லி தர்றார். பாவம் திரு நரேந்திர மோடி அவராக எதுவும் செய்யறது இல்ல. வெளிநாட்டுக்காரன் தூண்டாம திரு நரேந்திர மோடி எதையுமே செய்யல. அதனால தான் தன்னெழுச்சியா மாணவர்கள் எதையாவது செஞ்சா உடனே இது வெளிநாட்டு சதி. வெளிநாட்டு சதியின் மொத்த உருவம் திரு நரேந்திர மோடி தான். மொத்த உருவம். காரணம் என்னன்னு கேட்டா, WTO கேட்ஸ் ஒப்பந்தத்தில் இருக்கிற சரத்துகளை எடுத்து படிச்சு பாருங்க. லெவல் பிளேயிங் ஃபீல்ட் வேணுமா? ஃபாரின் யூனிவர்சிட்டி இங்க வந்தா லெவல் பிளேயிங் ஃபீல்ட் வேணுமா? 2 காரணத்தை சொன்னாங்க. ஒன்று தரத்தை தீர்மானிக்கிறோம், இன்னொன்று வணிகமயத்தை ஒழிக்கிறோம். திரு நரேந்திர மோடி அமைத்தது பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி குழு. அந்த குழு நீட்ட சொல்லல. 90 நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை 2016 மார்ச் 8 நாடாளுமன்றத்தில் 2 அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த குழுவுல பாதி பேர் பாஜகவை சார்ந்தவர்கள், எம்பிக்கள். அந்த அறிக்கை நீட்டு சொல்லல. அந்த அறிக்கை காமன் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் தான் சொல்லிச்சு. எந்த மாநிலங்கள் விரும்பவில்லையோ அந்த மாநிலங்களை விலக்கி வைத்து விட்டுன்னு சொன்னாங்க. கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ரெகுலேஷன் என்ட்ரி 32 of list 2 schedule 7. நீங்க பாபா சாஹிப்பை எந்த அளவிற்கு படிக்கிறோமோ, ஆனால் அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தை நடைபாதை தோறும் வாசிக்க வைக்காத பெரும் குற்றவாளிகள் நாம். அதன் விளைவுதான் 10 ஆண்டு காலமா தெருவில் நிற்கிறோம். வேற எதுவுமே கிடையாது. நமக்கான உரிமை எழுதப்பட்டிருக்கிற அந்த உரிமையை வாசித்து பார்க்க கூட நம்மால் முடியலையே. இந்த 2 காரணத்தை சொன்னாங்களா? நீட்டுக்கு முன்னாடி ஒரு மருத்துவ கல்லூரியில ஒரு மாணவர் அதிக மதிப்பெண் இருக்கிறவரை சேர்க்காம குறைந்த மதிப்பெண் இருக்கிறவரை சேர்த்துட்டா அது குற்றம். அந்த நிர்வாகத்தின் மீது நீங்க என்ன செய்யலாம்? நடவடிக்கை எடுக்கலாம். அரசு கட்டணத்தை போட்டா அந்த கட்டணத்தை விட்ட கூடுதலா வாங்கினா அது குற்றம். நீங்க வழக்கு தொடுக்கலாம். அது நடந்திருக்கு. இப்போ நீட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டா 50% இடத்திற்கு கட்டணம் தீர்மானிக்க முடியாது. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019 திரு நரேந்திர மோடி அவருக்கு கொண்டு வந்த சட்டத்தின்படி கட்டணத்தை தீர்மானிக்க முடியாது. 18 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ஒரு வருஷத்துக்கு, 5 ஆண்டுகளுக்கு 1 கோடியில் இருந்து 1.25 கோடி. அங்க 1 கோடியில் இருந்து 1.5 கோடி செலவு செய்ததா எங்க போக முடியும்? 24 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னு சொல்றாங்களே, அந்த 24 லட்சம் பேர் எதுக்கு எழுதுறாங்க தெரியுங்களா? 65,000 அரசு கல்லூரிக்கு எழுதுறாங்க. அரசு கல்லூரி இடம் 65,000. வெறும் 65,000க்கு தாங்க. அதிலும் இந்திய அளவில் இந்த தேர்வு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க தேர்வே கிடையாது. இந்த நீட் மோசடியில இந்தியர்கள் மக்கள் பண்டு பெறல. ஃபாரினர் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, NRI, இவன் கூட யாரு போட்டி போடணும்னா தஞ்சாவூர்காரன் போட்டி போடணும். இவன் கூட யார் போட்டி போடணும்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்காரன் போட்டி போடணும். இவன் கூட யார் போட்டி போடணும்னா புளியாந்தோப்புக்காரன் போட்டி போடணும். யாரு கூட? லண்டன்காரன் கூட, அமெரிக்காக்காரன் கூட. இதுதான் லெவல் பிளேயிங் ஃபீல்ட். இந்த நீட் நடைமுறையில் உங்களுக்கு 720 மார்க். இந்த 720 மார்க்ல 650க்கு கீழே வாங்கிட்டாங்கன்னா பெரும்பகுதி பிள்ளைங்க
இந்த 65,000க்குள்ள போக முடியாது. மிச்சம் இருக்கிற இன்னொரு 65,000 தனியார் நிர்வாகம். இந்த சிக்கலே வல்லுநர் குழு, உச்ச நீதிமன்றம், நாடாளுமன்ற நிலைக்குழு எல்லாம் சொன்னது தனியார் கல்லூரியை பத்தி தான். தனியார் கல்லூரியில முறைகேடு சொன்னாங்க. இப்ப அந்த தனியார் கல்லூரியில நீட்டுக்கு பிறகு இந்த 650க்கு கீழே ஒருத்த மார்க் வாங்கிட்டா இந்த 500ல இருந்து 650 இருக்கிறவன் அப்ளை பண்றதில்ல, கவுன்சிலிங்கே போறதில்ல, கவுன்சிலிங்ல போறதில்ல. ஏன்னா அவனால என்ன செய்ய முடியாது, 1 கோடி ரூபாய் பணம் கட்ட. அவன் யாரு, ரிப்பீட்டர். அப்ப கவுன்சிலிங்ல யாரா போறான்னா 720க்கு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் இந்த வருஷம் 212, போன வருஷம் 137, 147. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 107, 109, 117 தான் குறைந்தபட்சம். ஆக இந்த குறைந்தபட்சம் பெற்றாலே 58% இருக்கிறவன் பேரு. அவன்ல யார் பணம் இருக்கோ அவன் போய் சேர முடியும். இப்ப நீங்க என்ன செய்ய முடியாது, தனியார் கல்லூரிகளை ஏண்டா 550 மார்க் வாங்கினவன் ரிப்பீட்டர் அடுத்த நீட்டுக்கு தயாராயிட்டு இருக்கிறான், எப்படிடா 250 மார்க் வாங்கின உள்ள போனான்னு கேட்க முடியாது. ஞானம் ஜெயராமன் அவர்கள் பிடிமண் ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துல இதுதான் அந்த பிள்ளை, அந்த அப்பா, அந்த விவசாயி, அந்த பிள்ளைய நல்லா +2 படிக்க வச்சிருப்பாரு. அவன் பிள்ளையோட ஃப்ரெண்ட் வந்து என்ன செய்வான், சேர்ந்துருவான். கேட்பான், உன்னை விட கம்மியா மார்க் வாங்கிட்டானே, எப்படிடா போய் சேர்ந்தான் அப்படின்னு கேட்டா அவங்க அப்பாவால துட்டு கட்ட முடிஞ்சது. நண்பர்களே, தோழர்களே, நீட் நடைமுறையில நீங்க யார கேள்வி கேட்க முடியாது, தனியார் கல்லூரிய கேள்வி கேட்க முடியாது. அவன் என்ன சொல்லுவான், கவுன்சிலிங்ல வந்தான்னு சொல்லுவான். ஏண்டா 50 லட்சம் ரூபாய்க்கு 2014 அலர்னாங்க, 1.25 கோடி ரூபாய் கேட்கறீங்க, கேட்க முடியாது. ஏன்னா சட்டப்படி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் சட்டம் அவனுக்கு என்ன கொடுத்திருக்கு, உரிமை கொடு. ஆக நீட் யாருக்கு, குழந்தைக்கா? நீட் யாருக்கு, மருத்துவ கல்விக்கா? நீட் யாருக்கு, தரமான மருத்துவர் உருவாக்குவதற்கா? கிடையவே கிடையாது. நீட் என்ற ஊழல் தனியார் மருத்துவ கல்வி நிறுவனங்களை காப்பாற்றுவதற்காக, அதன் வாயிலாக இவ்வளவு கோடி செலவு செய்து மருத்துவராக வந்தா ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வரமாட்டான். போலீஸ்ல உதவாங்கிய உடம்பு வளர்த்த ஆளு. ஸ்கூல் டைம்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். நுங்பாக்க F2 F3 அதுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த உடம்பு இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்குன்னா போலீஸ் வரதான் காரணம். சரியா? இந்த உடம்புக்கு என்ன காரணம், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூட்டு போய் உங்க அப்பா அம்மா வேக்சின் போட்டது காரணம். இது ஜென்மத்துக்கு உங்க பேரம் பேச்சுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. நீட் நடைமுறை தனியார் மருத்துவ கல்லூரிகள் கொள்ளையடிப்பதற்கும், ஆரம்ப சுகாதார நிலையங்களை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கும், அதன் மூலமாக கார்ப்பரேட் மருத்துவமனைகளுக்கு ஃபீடர் மருத்துவமனையாக பிரைமரி ஹெல்த் சென்டர் மாறும், அது கிளினிக்காக மாறும். ஒரு மாபெரும் சதி. மருத்துவ கல்வி, சுகாதாரம் இரண்டுக்குமான மாபெரும் சதி. அந்த சதியை முறியடிக்கின்ற மாணவர்கள் தேசபக்தர்கள், பீம்ராவ் அம்பேத்கரின் பேர பிள்ளைகள், தந்தை பெரியாரின் பேர பிள்ளைகள். எனவே பீம்ராவ் அம்பேத்கர் முழக்கம் இருக்கும் வரை நீ அந்நியம் சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, அந்நிய நாட்டின் கைக்கூலி நீதான். எனவே நீதான் ராஜினாமா செய்ய வேண்டும். நீட் ஒழியும் வரை உலகம் முழுக்க இருக்கிற மாணவர்கள் இந்த போராட்டத்தை வலுவாக நடத்துவார்கள். தொழிலாளி வர்க்கத்துடைய ஒற்றுமை ஓங்கட்டும், மாணவர்கள் ஒற்றுமை, வாலிபர் ஒற்றுமை ஓங்கட்டும். ஜெய் பீம்.